35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். இல்லை ஹாரிஸ் ஜெயராஜ் இன்னைக்கு வந்து இல்லாமல் போனது காரணம் என்னென்னா, அவரும் இதே தான் பாடல்கள் போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்க ஆரம்பித்தார். நல்ல பாடல்களை வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்க ஆரம்பித்தார். ஒரு படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங் இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு உடனே பாட்டு போட்டு கொடுக்காம மாதக்கணக்கில் வந்து அதோடைய ரீரெக்கார்டிங்லாம் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோன்னே அவரை தேடி போன இயக்குநர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதனடா பெரிய தொந்தரவாக போச்சுன்னு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி நான் சொன்ன மாதிரி சாய் அபியங்கருமே பார்த்தீங்கன்னா ஒரு லாபி தான். இப்போ வந்து திப்பு ஹரிணி அவங்களுடைய சிங்கர்ஸ், அவங்களுடைய பையன் தான் சாய் அபியங்கர். அவர் வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் தான். அவர் நிறைய ஆல்பம்லாம் போட்டிருக்காரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரைப்பாடல்களே இது வரைக்கும் வெளியில் வரல. அட்லி வந்து ஜவான் பண்ணார் இல்லையா, அட்லி ஜவான் பண்ணும்போது அனிருத்துக்கும் அட்லிக்கும் சில பிரச்சனைகள்னா ரொம்ப டைம் எடுக்கும்போது என்ன ஆகிறாருன்னா, அவர் வந்து அவரும் இன்னைக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து உள்ள ஒரு இயக்குனர். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எதுக்கு இவர் வீட்டில் வாசலில் நம்ம போய் காத்திருக்கணும், எதுக்கு இவர் இவ்வளோ நாள் இவர் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு, நம்மே வெயிட் பண்ணணும். அட்லி வந்து அறிமுகப்படுத்தினது தான் வந்து பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர். அவர் தான் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் படத்தில் வந்து அவரே வந்து வாலண்டரியாக புக் பண்ணுறாரு. சிம்புக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அதாவது சாய் அபியங்கர் ரொம்ப சூப்பராக மியூசிக் போடுவார், பயன்படுத்துங்க அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு அனிருத்தை அடிக்கிறதுக்கு அட்லி வந்து இப்போ சாய் அபியங்கர் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு லாபி தானே. நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படி இளையராஜாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னு ஏஆர் ரஹ்மான் கொண்டு வந்தாங்களோ, இப்போ அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா அதே வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஆட்டிடியூட் காட்டுறாரு அப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். இயக்குநர்கள் வந்து அவரை விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அனிருத்தோட எரா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. அந்த காலங்கள் மாற ஆரம்பிச்சு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இருக்காங்க. இசையமைப்பாளர்கள் இந்த ட்ரெண்டில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்றது குறித்து நம்ம விரிவாக பேச போகிறோம் அவங்ககிட்ட. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் வந்து எந்த சிச்சுவேஷனுக்கும் எந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரியான பாடல்கள் நிறைய இருக்குது. அவ்வளோ திறமையான மியூசிக் டைரக்டர்ஸும் இருக்காங்க. ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸில் வந்து திரு அனிருத் அண்ட் திரு சாய் அபியங்கர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்த பட்டியலில் வந்து நிறைய பேர் இருக்காங்க சார். பரத்வாஜ் சார், பரணி, நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வந்து ட்ரெண்ட் அவுட் ஆனதுக்கோ இல்லைனா இன்றைக்கி அவங்களுடைய படங்களுடைய இசை புதுசாக எதுவும் பெருசாக வராததுக்கு காரணம் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை ட்ரெண்ட் அவுட் அப்படிங்கிறது வந்து எல்லா காலகட்டங்கள்லே இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேவி மகாதேவன் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமநாதன் நினைக்கிறேன், ராமநாதன், அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்திருக்காரு. அந்த காலத்தில் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. அப்போ தான் வந்து எம்எஸ்வி வந்தார். எம்எஸ்வி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்வியோட பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியாக இருக்கும். அது ஒரு வேறு மாதிரியாக அவருடைய மெட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். வேறு மாதிரி போய் அது ஆடியன்ஸை போய் ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவருடைய பாடல்கள் வந்து எம்ஜிஆர்லேருந்து சிவாஜியிலேருந்து எல்லா பிரபல நடிகர்களுக்கும் அன்னைக்கு வந்து எம்எஸ்வி வந்து பாடல்கள் போட்டார். எல்லா பாடல்களுமே ஆல்மோஸ்ட் வந்து நிறைய வெற்றி பாடல்களாக இருந்துச்சு. பெரிய பேசப்படக்கூடிய பாடல்களாக இருந்துச்சு. அதுக்கு அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இருந்த கவிஞர், அதாவது வந்து கண்ணதாசன் இருந்தார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப எளிமையாக வந்து பாடல் வரிகளை வந்து எழுதினார். ரொம்ப பெரிய அளவில் வந்து அது வந்து ரீச் ஆச்சு. எம்எஸ் விஸ்வநாதன் வந்து கோலோச்சி இருந்தார். கோலோச்சி இருந்த காலகட்டங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. பி குமார்லாம் ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் இருந்திருக்காரு. நிறைய பேர் மரகதமணி இவங்கன்னு ஒரு காலம் இளையராஜா வந்ததுக்கப்புறம் வந்தவங்க, அதுக்கப்புறம் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இளையராஜான்னு ஒரு மியூசிக் டைரக்டர் புதுசாக வந்து வராரு. அதாவது ஒரு கல்ட் மியூசிக், வேறு மாதிரியான மியூசிக்கு, வேறு மாதிரியான பாடல்கள், வேறு மாதிரியான இசை உலகத்துக்கே வந்து இளையராஜா கூப்பிட்டு போகிறார். அவர் போடுற பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மயக்குது, உங்களுக்குள்ளே என்னமோ பண்ணுது. ஆடியன்ஸ் பார்க்குறான், யாரா இந்த ஆள், என்னடா இப்படி பாட்டு போடுறாரு, எப்படா இந்த எங்கேருந்துடா வந்தார் அப்படின்னு சொல்லி இளையராஜா வந்து தூக்கி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதே காலத்தில் நீங்கள் பாருங்கள், வைரமுத்துங்கிற ஒரு கவிஞர் வந்து இளையராஜாவோட பாடல்கள் வந்து கூட்டணியாக எழுதுறாரு. ஸோ இளையராஜா வைரமுத்து காம்பினேஷன் கொஞ்சம் வருஷம் தான் அவங்க பயணிச்சிருக்காங்க இணைஞ்சு, கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள் நினைக்கிறேன். அந்த பயணித்த காலங்களில் வந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மயக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அதாவது வந்து அவ்வளோ அருமையான, அவ்வளோ தித்திக்கும் பாடல்களாக வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இளையராஜா வந்து கமலஹாசன்லேருந்து ரஜினிகாந்த்லேருந்து எல்லாருமே எம்எஸ் விஸ்வநாதன் பாடல்கள் தான் முதல்ல இருந்துச்சு. அப்புறம் பாலச்சந்தர்லேருந்து ஸ்ரீதர்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னன்னா,
மாற்றம் ட்ரெண்டு. அன்றைய காலகட்டங்களில் எம்எஸ்வி பெரிய இசையமைப்பாளர் இருந்தார். அதுக்காண்டி எம்எஸ்வி வந்து இன்றைக்கி வந்து பெரிய இசையமைப்பாளர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அவர் ஒரு ஜீனியஸ். அவர் வேற ஒரு மாதிரியான பாடல்களை கொடுத்தார். அவர் வேற ஒரு வெரைட்டியான பாடல்களை கொடுத்தார். அதுக்கப்புறம் ட்ரெண்டு மாறும்போது இளையராஜா வந்து வேற மாதிரியான பாட்டை கொடுத்தார். அதாவது பொத்தி வச்ச மல்லிகை முட்டு, என்னென்னமோ முதல் மரியாதையில் நீதானா அந்த குயில், அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பெரிய லெவலில் ரீச் ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட பாடல்களை கொடுக்குற இளையராஜாவோட நல்லா முக்கியமாக கேட்டுக்குங்க, எல்லா பெரிய ஹீரோஸும் பயணிக்கிறாங்க. ரஜினிகாந்த் சாமி சாமி சாமின்னு இளையராஜாவோட பயணிக்கிறாரு. கமலஹாசன் பயணிக்கிறாரு. கமலஹாசன் வந்து அவருடைய முதல் படம், தயாரிப்பு படம், அதாவது ராஜ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலாக ராஜ்கமலில் பார்த்தீங்கன்னா ராஜபார்வை படத்தை தயாரிக்கிறாரு. அந்த படத்துக்கு இசையமைப்பாளராக இளையராஜா போடுறாரு. அப்போ வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கமலஹாசன் வந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சார் என்ன சார் எம்எஸ்வி வந்து இது வரைக்கும் நான் இப்போ நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ இளையராஜா போட்டிருக்கீங்க, என்ன காரணம், எம்எஸ்வி பாடல்கள் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பத்திரிகையாளர். அதுக்கு வந்து கமலஹாசன் சாதுரியமாக ஒரு பதில் சொல்கிறார். என்னென்னா, ஏன் இளையராஜாவோட பாடல்கள் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வந்து இளையராஜா பாடல்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு பதில் நல்லா இல்லையா அப்படின்றது வந்து கேள்வி வந்து பத்திரிகையாளர் பக்கமே திருப்பி விடுறாரு. கேள்விக்கு எதிர்கேள்வி. ஆமாம், எதிர்கேள்வி பண்ணி திருப்பி விடுறாரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து விஜயகாந்த்லேருந்து, கார்த்திக் பிரபுலேருந்து, சத்யராஜ்லேருந்து, சரத்குமார்லேருந்து, அந்த காலத்தில் உள்ள எல்லா ஹீரோ, மோகன்லேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இளையராஜாவோட பயணிக்கிறாங்க. இளையராஜா வந்து அதாவது வந்து நோ டவுட், எந்த மாற்று கருத்துமே கிடையாது, மிகப்பெரிய ஜீவன் உள்ள பாடல்கள், உயிர் உள்ள பாடல்கள். இன்றைக்கும் நீங்கள் காரில் நீங்கள் போனீங்கன்னா, சும்மா இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா கூட அந்த கலைப்பே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பாடல்கள் போட்டுக்காரு இளையராஜா. ஸோ அதுக்கப்புறம் இளையராஜா மாற்றங்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வருது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து மணிரத்னம் வந்து ரோஜாவுடைய கதையை வந்து பாலச்சந்தர்கிட்ட போய் சொல்கிறாரு. பாலச்சந்தர் வந்து மணிரத்னத்துக்கு ஒரு கண்டிஷன் தான் போகிறார். என்ன அப்படின்னா, நான் இந்த படத்தை தயாரிக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், யார் இசையமைப்பாளர்னு கேட்கும்போது இப்போ மணிரத்னம் வந்து இளையராஜான்னு சொல்கிறாரு. பாலச்சந்தர் சொல்கிறாரு, இளையராஜா இல்லாமல் இந்த படத்தை என் பேனரில் பண்ணுறதா தான் நான் தயாரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. காரணம் என்னென்னா, இளையராஜா வந்து அவருடைய பாடல்களை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இயக்குநர்களுமே வந்து எல்லா நடிகர்களுமே வந்து அவர் காலில் போய் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி சாமின்னு கொண்டாட ஆரம்பித்தோன்னா அவர் வந்து ஒரு ஆட்டிடியூடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பயங்கரமான ஒரு ஆட்டிடியூட். யாருக்கும் சரியாக வந்து மதிக்கிறது இல்லை, யாருக்கும் சொன்ன நேரத்தில் பாட்டு போட்டு கொடுக்கறது இல்லை. பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, பாலச்சந்தர் மாதிரியான இயக்குநர்கள், மணிரத்னம் மாதிரியான இயக்குநர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இளையராஜாவோட ஒர்க் பண்ணுறதுக்கு முடியல அவங்களால. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இளையராஜா வந்து ஆட்டிடியூடாக தன்னை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு, பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மணிரத்னம், பாலச்சந்தர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களே பெரிய மேதைகள், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இவங்க எதுக்கு போய் இளையராஜா வீட்டில் காத்திருக்கணும் பாடல்களுக்காண்டி? அதனால் வேண்டாம் ஒதுங்கக்கூடிய ஒரு காலம் வந்துச்சு. ஸோ அப்படி ஒரு காலம் வரும்போது யாராவது ஒரு புது மியூசிக் டைரக்டர் கிடைப்பாங்களா அப்படின்னு தேடும்போது நம்மவர்னு ஒரு படம் போட்டார். அதாவது ஜிங்கிள்ஸ்லாம் போடுவார். மகேஷ்னு ஒரு மியூசிக் டைரக்டர், மகேஷனா என்னமோ பேர் அவர் பேர். அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட தான் வந்து மணிரத்னம் கேட்குறாரு, எனக்கு ஒரு படம் போட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து மணிரத்னத்திட்ட அவர் சொல்கிறார், எனக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் உடல் சரியில்லை, அவர் கொஞ்சம் பிளட் கேன்சர் இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொல்கிறார், எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் வந்து என்கிட்ட திலீப்னு ஒரு பையன் இருக்கார், அவரை வந்து நீங்கள் மியூசிக் டைரக்டர் போடுங்க, அவரும் ஜிங்கிள்ஸ்லாம் அப்படி வந்தவர் தான் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் வந்தபோது அவருடைய ட்ரெண்டே வேறு மாதிரி இருந்துச்சு. முதல்ல நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை பாருங்கள், எம்எஸ்வி விஸ்வநாதன் வந்த காலத்தில் அவர் கொடுத்த பாடல்களுடைய வெரைட்டி, அதுக்கப்புறம் இளையராஜா வந்தபோது அவர் கொடுத்த பாடல்களுடைய வெரைட்டி, அப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்தபோது அவர் கொடுத்த பாடல்களுடைய வெரைட்டி எல்லாமே வேறு வேறு மாதிரி இருந்துச்சு, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ சின்ன சின்ன ஆசைகள்லாம் கொடுக்கும்போது பார்த்தாங்க, முக்காலா, முக்காபிலா, ஊர்வசி, டேக்கி டிசி ஊர்வசி, வேறு மாதிரியான பாடல்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் கொடுக்க ஆரம்பிச்சார். கொடுத்தோன்னா ஏஆர் ரஹ்மானை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெண்டு மாறுது, ஜென்ரேஷன் மாறுது, ரசனை மாறுது. மாறும்போது அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது இளையராஜா வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் பெரிய லெவலில் இசையமைச்சிட்டு இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமா துறையில் இசையமைக்கிறது குறைஞ்சி போச்சு. அதுக்காண்டி இளையராஜா வந்து ஒரு நல்ல இசையமைப்பாளர்னு நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அவர் ஒரு ஜீனியஸ். மாறிக்கிட்டு இருக்கு ட்ரெண்டு. இப்போ ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்கள் அவரும் கோல் வச்சு நின்னார், பல வெற்றி படங்கள் கொடுத்தாரு, பல ஹீரோஸ், நீங்கள் ரஜினி கமலே எடுத்துங்களேன், ஏஆர் ரஹ்மானோட தானே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அனிருத்தோட ஏன் போனாங்க? ட்ரெண்டு மாறி போச்சு. உங்களுக்கு உங்கள் மார்க்கெட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு இசையமைப்பாளர் வேணும்னா அவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இதெல்லாம் கலந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு இசையமைப்பாளர் வந்து சஸ்டெயின் பண்ணுறது இருக்குது. உங்களுக்கு முதல்ல ஒரு ஆதரவு கிடைக்கணும் ஒரு இசையமைப்பாளருக்கு, பெரிய பெரிய நடிகர்கள்லாம். ஸோ அப்படி ஒரு ஆதரவு வந்து எம்எஸ்விக்கு, இளையராஜாக்கு, ஏஆர் ரஹ்மானுக்குலாம் கிடச்சிச்சு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பரணி மாதிரி, ஆதித்யன் மாதிரி, இன்னும் நிறைய வித்யாசாகர் மாதிரி பெரிய பெரிய இசையமைப்பாளர்லாம்
பாடகர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஹாரி ஜெயராஜ் ஏன் இன்னைக்கு ஹாரி ஜெயராஜ் எங்கேயுமே இல்லாமல் போனார்? அது காரணம் என்ன சொல்லுங்கள்? இல்லை ஹாரி ஜெயராஜ் இன்னைக்கு வந்து இல்லாமல் போனது காரணம் என்னென்னா அவரும் இதே தான் பாடல்கள் போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்க ஆரம்பித்தார். நல்ல நல்ல பாடல்களை வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்க ஆரம்பித்தார். ஒரு படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங் இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு உடனே பாட்டு போட்டு கொடுக்காம மாதக்கணக்கில் வந்து அதோடைய ரீ ரெக்கார்டிங்லாம் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோன்னே அவரை தேடி போன இயக்குநர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதனடா பெரிய தொந்தரவாக போச்சுன்னு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி விலகிற காலகட்டங்களில் அனிருத்துன்னு ஒரு மியூசிக் டைரக்டர் வரார். அனிருத் மியூசிக் டைரக்டர் வரார் அப்படின்னா அனிருத் இவ்வளோ தூரம் பாப்புலர் ஆனது காரணம் இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ ரஜினிகாந்தனுடைய ஃபேமிலி, அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே வளர்ந்த ஒரு பையன் தான் அனிருத். இப்போ லதா ரஜினிகாந்த் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தம்பி பையன் தான் அனிருத். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து தனுஷ் இருக்கார். ஐஸ்வர்யாவை மேரேஜ் பண்ணியிருந்தால் தனுஷ் இருக்கார். தனுஷ் வந்து அனிருத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 3ங்கிற படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் ஒரு பாட்டு போடுறாரு, வைதிஸ் கொலவரின்னு ஒரு பாட்டு போடுறாரு. அது வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டான இளைஞர்களுக்கு வந்து பிடிச்சி போச்சு. அந்த பாட்டை வந்து பெருசாக வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவரெல்லாம் பெரிய மியூசிக் டைரக்டர் வந்துட்டார். ஆனால் அதுக்குள்ளே ஒரு லாபி இருக்குது. இதான் உண்மை. அனிருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாபி இருக்குது. ஏஆர் ரஹ்மான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாபி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இளையராஜா கிட்ட ஒரு லாபி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எம்எஸ் சுஜான்ட்ட லாபி இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அனிருத்துக்கிட்ட வந்து ஒரு லாபி இருக்குது. அனிருத்தினுடைய பாடல்களை வந்து அடுத்தடுத்து ப்ரொமோட் பண்ணது காரணம்னா, அந்த நேரத்தில் வந்து தனுஷ் பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணார். ரஜினி பெரிய லெவலில் அவரோட படங்களுக்கு பயன்படுத்துகிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் இப்படி வந்து பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அனிருத்தை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லி மாதிரி இயக்குநர்களும் பார்த்தீங்கன்னா அனிருத்தை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லாபிக்குள்ளே வளர்ந்து வந்ததுனால அவர் போடுறதெல்லாம் பெரிய மியூசிக்னு ஆகிப்போச்சு. அவர் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு, இன்னைக்கு மக்களுக்கு, இன்னைக்கு இளைஞர்களுக்கு இன்னைக்கு என்ன பிடிக்குதோ அதை போடுறாரு. ஆனால் இளையராஜாவையும் அனிருத்தையும் எந்த விதத்துலையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏஆர் ரஹ்மானையும் அனிருத்தையும் எந்த விதத்துலையும் கம்பேர் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு பாட்டு போடுறாரு. அதனால் அவர் வந்து சஸ்டெயின் பண்ணுறாரு. ஓகே சார். திரு சாய் அபியன்கர் அவர்கள் வந்து ஒரு 3 பாட்டு போட்டிருந்தாங்க, இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸாக. எல்லாமே இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் திரைப்படம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 படம், 8மே வந்து பெரிய பட்ஜெட், நல்ல பட்ஜெட் படங்கள். இதுக்கு பின்னாடி என்ன சார் காரணம் இருக்குது? இல்லை, நான் சொன்ன மாதிரி சாய் அபியங்கருமே பார்த்தீங்கன்னா ஒரு லாபி தான். இப்போ வந்து திப்பு ஹரிணி அவங்களுடைய சிங்கர்ஸ், அவங்களுடைய பையன் தான் சாய் அபியங்கர். அவர் வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் தான். அவர் நிறைய ஆல்பம்லாம் போட்டிருக்காரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரைப்பாடல்களே இது வரைக்கும் வெளியில் வரல. அவர் வந்து இசையமைச்ச படமே இது வரைக்கும் எதுவுமே வெளியில் வரல. இப்போ தான் கருப்பு வந்து டீச்சரில் தான் வந்து அவர் வந்து முதல்ல வந்து மியூசிக்கே வந்து வெளியில் தெரிய வருது, சினிமாவில் வந்து வெளியில் தெரிய வருது. அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளருக்கு திடீர்னு எப்படி வந்து இத்தனை படங்கள், அதாவது வந்து லோகேஷ் கனகராஜோடைய தயாரிப்பில் லாரன்ஸ் நடிக்கிற பென்ஸு, அப்புறம் சூர்யா நடிக்கிற கருப்பு, இன்னும் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுடைய காம்பினேஷனில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு, அந்த படத்தில் மியூசிக் டேரக்டர், இன்னும் 7-8 படங்கள். அதாவது வந்து நம்ம சிம்பு 49 ட்ராப் ஆயிடுச்சு இல்லையா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் தான் மியூசிக் டேரக்டர் சாய் அபியங்கர். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இதெல்லாம் வந்து முழுக்க லாபி. இப்போ சாய் அபியங்கருங்கிற ஒரு மியூசிக் டேரக்டர், அவர் வந்து நல்ல மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும், நம்ம ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. நல்ல இசை, அதாவது வந்து ஆல்பத்தில் அவர் போட்ட சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு, எல்லாருமே ரசிக்கிறாங்க, பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் பண்ணுறாரு, எப்படி இது வாய்ப்பு இருக்குது, எப்படி இது சாத்தியம், இவ்வளோ பெரிய நடிகர்களோட, இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோட கிட்டத்தட்ட 900 கோடி பணம் போட்டு எடுக்கிற சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற நம்ம அட்லியோட படமெல்லாம் எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, அது காரணம் வந்து முழுக்க லாபி தான். அவரை அவங்க அம்மா அப்பா பிரபலமாக இருக்கிறதுனால அவரை வந்து ஏஆர் ரஹ்மான்ட்ட சேர்த்து விடுறாங்க. ஏஆர் ரஹ்மான்ட்ட சில வருஷங்கள் வந்து அவர் பணியாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான்ட்டு வந்து அப்படியே அனிருத்திட்ட பணியாற்றுறாரு. அனிருத்திட்ட பணியாற்றும் போது அட்லியிலிருந்து பார்த்தீங்கன்னா இளம் இயக்குநர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அனிருத்தோட பயணிக்கிறதுனால கூடவே இருக்கிற சாய் அபியங்கர் பார்க்குறாங்க. சாய் அபியங்கர் வந்து நல்லா வருவார் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு தோணுது. ஆனால் அவர் உடனே எப்படி இவ்வளோ படங்கள் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா, அட்லி வந்து ஜவான் பண்ணார் இல்லையா, அட்லி ஜவான் பண்ணும்போது அனிருத்துக்கும் அட்லிக்கும் சில பிரச்சனைகள்னா படம், அதான் நான் சொன்னேன்ல வந்து, அதாவது வந்து அட்லி வந்து ஜவானை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது அனிருத் வந்து மியூசிக் போட்டு கொடுக்குறது, அதாவது ரீ ரெக்கார்டிங் போட்டு கொடுக்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறாரு. ரொம்ப டைம் எடுக்கும்போது என்ன ஆகிறாருன்னா, அட்லி அவர் வந்து அவரும் இன்னைக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து உள்ள ஒரு இயக்குனர். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எதுக்கு இவர் வீட்டில் வாசலில் நம்ம போய் காத்திருக்கணும், எதுக்கு இவ்வளோ நாள் இவர் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு, நம்மே வெயிட் பண்ணணும், நம்ம வந்து வேற ஒருத்தரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அட்லி வந்து அறிமுகப்படுத்தினது தான் வந்து பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர். அவர் தான் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் படத்தில் வந்து அவரே வந்து வாலண்டரியாக புக் பண்ணுறாரு. சிம்புக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அதாவது வந்து சாய் அபியங்கர் ரொம்ப சூப்பராக மியூசிக் போடுவார், பயன்படுத்துங்க அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு அனிருத்தை அடிக்கிறதுக்கு அட்லி வந்து இப்போ சாய் அபியங்கர் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு லாபி தானே. ஸோ இது வந்து இப்போ பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சிபாரிசு பண்ணுறாங்க. சார் சாய் அபியங்கர் நல்லா போடுவார், சாய் அபியங்கர்
எந்த படம் இது வரைக்கும் போட்டிருக்காரு, சாயபங்கர் எந்த பாட்டு வந்து இது வரைக்கும் ஹிட் ஆயிருக்கு, ஆல்பம் போட்டிருக்காரு ஹிட் ஆயிருக்கு, படத்தில் எந்த படத்தில் போட்டு வந்து இது வரைக்கும் ஹிட் ஆயிருக்கு, இது தெரியாமே வந்து எல்லா பெரிய நிறுவனங்களும் எல்லா பெரிய நடிகர்களும் சாயபங்கர் இன்னைக்கு பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 டஜன் படத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் லாபி தான். அப்போது திட்டமிட்டு அட்லி அவர்கள் வந்து சாயபங்கரை முன்னிலைப்படுத்தினாருன்னு சொல்கிறீங்களா, அனிருத் அவர்களை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக? சார் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்லி கேளுங்க. அதாவது வந்து இளையராஜா வந்து மிகப்பெரிய இசையமைப்பாளர், எந்த மாற்றும் கருத்து கிடையாது. அவருடைய டாமினேஷன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இயக்குநர்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து டார்ச்சராக போயிடுச்சு. அதாவது வந்து அவர் வந்து அவருடைய ஆட்டிடியூடெல்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு. புரியுது உங்களுக்கு? இளையராஜா அவரை தன்னை கடவுளாக நினைக்க ஆரம்பிச்சார் ஒரு காலகட்டத்தில். இசை மேதை தான், மிகப்பெரிய பாடல்களை போட்டு கொடுத்தவர் தான். இன்றைக்கும் அவர் எந்த விதத்துலையும் அவருடைய திறமையை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட இளையராஜா அவருடைய டாமினேஷன், ஆட்டிடியூட் இதெல்லாம் வந்து இயக்குநர்களால் பொறுத்துக்க முடியாமல் பாலச்சந்தரும் மணிரத்னமும் சேர்ந்து இளையராஜாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும். அப்போ நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வந்து தேவா இருக்காங்க, அப்புறம் நிறைய அந்த காலகட்டங்கள்லேயே நிறைய பேர் வந்து மியூசிக் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இளையராஜாவை அடிக்கிறதுக்கு, இளையராஜா மேலே போடுறதுக்கு ஒரு பாட்டு போடுறதுக்கு ஒரு இசையமைப்பாளர் வேணும் அப்படின்னும் போது அப்படி ஒரு இசையமைப்பாளராக தான் வந்து அதாவது ஏஆர் ரஹ்மானை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் வந்தோன்னே அவர் பேங் பண்ணுறாரு, பயங்கரமாக வேறு மாதிரியான ஒரு மியூசிக்கை போடுறாரு. போட்டோன்னே என்ன ஆகுது, ஏஆர் ரஹ்மான் பின்னாடி எல்லா பெரிய நடிகர்களும் போனாங்க. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், இப்போ ரஜினி கமல்லேருந்து எல்லா பிரபலமான நடிகர்களும் இளையராஜா கிட்ட போனவங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான்கிட்ட போக ஆரம்பிச்சாங்களா இல்லையா? ஏஆர் ரஹ்மான் வந்து நல்ல இசையமைப்பாளர், ரொம்ப பணிவானவர், ரொம்ப மரியாதையானவர், கடவுள் பக்தி உள்ளவர், எல்லாமே இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் கால மாற்றங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஏஆர் ரஹ்மான்கிட்ட வந்து அனிருத் கிட்ட வராங்க. ஸோ அனிருத் கிட்ட வரும்போது அனிருத் இவ்வளோ பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி லாபி தான். அவர் ரஜினிகாந்த் வீட்டிலே வளர்ந்தவர், தட்டி கொடுக்குறாங்க, தோளில் தட்டி கொடுத்து தூக்கி விடுறாங்க, அவர் பெரிய லெவலில் மியூசிக் போடுறாரு. இப்போ அனிருத் போடுற மியூசிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைய காலகட்டங்களில் கேட்குற மாதிரி தான் இருக்குமே தவிர, காலம் கடந்து அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பாட்டு வந்து காலம் கடந்து ரசிக்கக்கூடிய பாடல்களாக இருக்காது. இதுதான் உண்மை, நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். இப்போ இளையராஜாவுடைய பாடல்களோ எம்எஸ்வி பாடல்களோ நீங்கள் காலம் கடந்தும் கேட்கலாம். கிட்டத்தட்ட 50 வருஷம் கடந்து கூட அந்த பாட்டை கேட்டிங்கன்னா இசை வந்து இனிமையாக இருக்கும். ஆனால் அனிருத் போடுற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டுக்கு பாட்டு போடுறாரு. புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாபி தான். அந்த லாபியில் தான் அந்த ஒரு பல பேர் வந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி இளையராஜாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னு ஏஆர் ரஹ்மானை கொண்டு வந்தாங்களோ, இப்போ அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா அதே வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஆட்டிடியூட் காட்டுறாரு அப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், சொல்லவும் கூடாது. அதாவது வந்து இன்றைக்கி வந்து அனிருத் வந்து நிறைய படங்கள் கையில் ஏகப்பட்ட படங்கள் இருக்கிறதுனால, எல்லா படங்களையும் கமிட் பண்ணிக்கிறதுனால, பெரிய பெரிய ஸ்டார் படங்களை பண்ணுறதுனால அவரால் நேரத்துக்கு வந்து மற்ற படங்களுக்கு வந்து முடிச்சு கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகிறதுனால இயக்குநர்கள் வந்து அவரை விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அனிருத்தோட எரா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மாற ஆரம்பிச்சிச்சு, அந்த காலங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணும் அப்படின்னும் போது சாயபங்கர் வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பார்னு சொல்லி தான் இப்போ சாயபங்கரை கொண்டு வராங்க. ஸோ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு காலகட்டங்களில் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எம்எஸ்வி காலத்துக்கு அப்புறம் இளையராஜா கொடுத்த பாட்டு, இளையராஜாக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான் கொடுத்த பாட்டு, ஏஆர் ரஹ்மான் கொடுத்த பாட்டுக்கு அப்புறம் அனிருத் கொடுத்த பாட்டு, அனிருத் கொடுத்த பாட்டுக்கு அப்புறம் இப்போ சாயபங்கர்னு சொல்கிறாங்க. நீ அடுத்தடுத்து இன்னும் நிறைய இளைஞர்கள், நிறைய பிரபலங்கள் வரத்தான் செய்வாங்க. அது சினிமா, அது ஒரு பெரிய தொழில். அதில் அடுத்தடுத்து ஜென்ரேஷன் ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்கல்ல. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாயபங்கருடைய திடீர் அசுர வளர்ச்சி வந்து அனிருத் அவர்களுக்கும் சாயபங்கருக்கும் ஒரு சின்ன உரசல் போக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ சமீபத்தில் மதராசி பாட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதில் வந்து ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி வீடியோ வந்துருந்துச்சு. உண்மையில் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது உரசல் போக்கு இருக்கா, ஏதாவது சர்ச்சைகள் இருக்கா, இல்லை அவங்க வந்து அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு கரெக்டாக தான் இருக்காங்களா சார்? இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சினிமாவில் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து ஒரு நடிகருக்கும் இன்னொரு நடிகருக்கும், ஒரு நடிகரை வச்சு சொல்கிறேன், போட்டி இருக்குது அப்படின்னா என்ன தான் நீங்கள் அவங்களோட நட்பாக இருந்தீங்கனாலும் போட்டி மனப்பான்மை உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் அனிருத் வந்து இப்போ இன்றைக்கி வந்து கரண்ட்டில் வந்து பெரிய மியூசிக் டைரக்டராக பேசப்படுற ஒரு மியூசிக் டைரக்டராக, எல்லா ஸ்டாருக்கும் இப்போ இசையமைக்கிற ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்மக்கிட்ட வேலை பார்த்த சாயபங்கர் வந்து இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு பெரிய பெரிய படங்கள் 10 படங்கள் பண்ணுறாரு அப்படின்னும் போது நிச்சயமாக அந்த எண்ணங்கள் உள்ளே இருக்கத்தான் செய்யும். ஒரு போட்டி மனப்பான்மை வரத்தான் செய்யும். அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. பட் மேடையில் பார்த்துக்கும் போது எல்லாம் ஒன்றா தான் கட்டி பிடிச்சிப்பாங்க, ஒன்றா தான் பேசுவாங்க, ஒன்றா தான் சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மச்சான் நீ எப்படி இருக்க, மச்சான் நான் எப்படி இருக்கேன், நான் மீட் பண்ணலாமா, எல்லாம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போட்டி அது இருக்க தான் செய்யும்.
முன்னாடியெல்லாம் வந்து பாடகர்கள்னு தனியாக நிறைய பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கி நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க எஸ்பிபி சார், மனோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஹரிஹரன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கி ட்ரெண்டில் வந்து பாடகர்கள் குறைஞ்சி இசையமைப்பாளர்களே ஒன்று அவங்க படத்துக்கு பாடுறது, இல்லை மற்ற இசையமைப்பாளர்களை வச்சு பாடல் பாட வைக்கணும்னு இருக்குல்ல சார், இந்த ட்ரெண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி, அப்புறம் வந்து ஜானி அம்மா, சித்ரா, இப்படி பாடகர்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் இருந்தாங்க. அவங்க பாடினா தான் அது பாட்டு. அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருந்தாங்க. இந்த பாட்டை வந்து மலேசியா வாசுதேவன் பாடியிருக்காரா, இந்த பாட்டை வந்து எஸ்பிபி பாடியிருக்காரா, இப்படின்னு இருந்த காலகட்டங்கள் ஒன்று இருந்துச்சு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து தம்பி எல்லாமே ஜென்ரேஷன் சேஞ்சு. அதாவது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா புது புது பாடல்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை யார் முதல்ல ஓப்பன் பண்ணி விட்டா, அந்த டோரை யார் ஓப்பன் பண்ணி விட்டா அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் தான் ஓப்பன் பண்ணி விட்றாரு. இப்போ இளையராஜாலாம் வந்து மியூசிக் கேட்கும்போது ஒரு செக்டார் ஆஃப் சிங்கர்ஸை தான் பயன்படுத்தினார். 1-2 பாடல்கள், ரொம்ப பிரமாதமான பாடல்கள் வந்து இளையராஜாவே பாடுவார். அவரோட குரலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டங்களில் ஏஆர் ரஹ்மான் வந்ததுக்கப்புறம் நிறைய நியூ டேலண்ட்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணுறார், டோர் ஓப்பன் பண்ணுறார். நீங்கள் வாங்க பாடுங்க, நீங்கள் பாடுங்க, நீங்கள் பாடுங்க, யார் வேணாலும் பாடலாம். அதாவது இளைஞர்கள் பல பேருக்கு பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ பல யங் டேலண்ட்ஸ் வந்து வெளியில் தெரிய ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் பிரபலமானவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பெருசாக வந்து பேச்சு பொருளில் இல்லாத அளவுக்கு அப்படியே காணாமல் போயிடுறாங்க. எத்தனையோ வந்து பாடல்கள் நம்ம சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லே பாடின எத்தனையோ பாடல்கள் வந்து இன்றைக்கி நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமா அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம யாரை ஞாபகம் வச்சுருக்கோம்? எஸ்பிபியை ஞாபகம் வச்சுருக்கோம், மலேசியா நம்ம வாசுதேவனை ஞாபகம் வச்சுருக்கோம், சித்ரா அம்மாவை ஞாபகம் வச்சுருக்கோம், ஜானகி அம்மாவை ஞாபகம் வச்சுருக்கோம். இப்படி தான் உங்களுக்கு. அதனால் வந்து டேலண்ட்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போ எல்லா டேலண்ட்ஸுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டேலண்ட் இப்போ இருக்குது. இப்போ வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டேலண்ட்ஸை வந்து இப்போ எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ அனிருத் ஆகட்டும், இன்றைக்கி இருக்கிற பல இசையமைப்பாளர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா புது டேலண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அது காரணம் வந்து எப்படின்னா ஜென்ரேஷன் மாற்றம் தான். இன்றைய இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, இன்றைய இளைஞர்கள் யாரை எதிர்பார்க்குறாங்க, இன்றைய இளைஞர்கள் யார்கிட்ட இருந்து கொடுக்குற பாட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது தப்புன்னு சொல்ல முடியாது. மொத்தத்தில் தம்பி, நீங்கள் இந்த முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, அதாவது வந்து ஒரு சில இசையமைப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலத்தாலையும் அழிக்க முடியாமல் அப்படியே நிற்பாங்க. அப்படி ஒரு வரிசையில் வரவங்க தான் எம்எஸ்வி, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், இப்படிப்பட்ட இசையமைப்பாளர்கள். நீங்கள் கேட்டிங்க பரணி, அப்புறம் வந்து நிறைய இயக்குநர்கள், பல இசையமைப்பாளர் இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் வந்து நல்ல இசையமைப்பாளர்கள், திறமையான இசையமைப்பாளர்கள். ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் வந்து இவங்க வந்து நல்ல நல்ல பாடல்களை கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, ஒரு நிலையான இடத்தை வந்து ஒரு சில மேதைகளால் தான் பிடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் இந்த 3 இசையமைப்பாளர்கள் பிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் இந்த 3 இசையமைப்பாளர்கள் பிடிச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதாவது வந்து கவிஞர்களே எடுத்துக்கங்களேன். கண்ணதாசன் இருந்தார், அதுக்கப்புறம் வாலி இருந்தார், அதுக்கப்புறம் வைரமுத்து இருக்கார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாமுத்துக்குமாரை கொண்டாடுறாங்க. இதுக்கு நடுவில் எத்தனையோ கவிஞர்கள் இருக்காங்க. பாடல்கள் எத்தனை கவிஞர்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான கவிஞர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் போய் இந்த கிரெடிட் சேருது அப்படின்னா ஒரு சில பேர் வந்து யூனிக்காக தெரிவாங்க. இசையமைப்பாக இருந்தாலும் சரி, கவிதை எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரி, நடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இயக்குநர்களாக இருந்தாலும் சரி, அந்த யூனிக் பொசிஷனில் தான் நான் சொல்கிற இயக்குநர்கள், நான் சொல்கிற இசையமைப்பாளர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.